பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென் பாஸ்டர், வாருங்கள். நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக எங்களுடைய விளக்கு அணையாமல் இருக்கத்தக்கதாக இந்த கடைசி காலத்தில நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, உம்முடைய வெளிச்சத்தில நாங்கள் வாழ, உம்மை போல பட்டணம், மலையில் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல நாங்கள் உமக்கு பிரியமாக உம்முடைய கடைசி கால ஓட்டத்தை உம்முடைய வழியில ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானங்களும் உமக்கு அப்பொழுது பிரியமாக இருக்க பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தை பொறுப்படுத்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நாங்கள் அவருடைய கட்டளைகளை கைப்பிடித்து நடக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒளியை தருகிறது. எங்களுடைய சரீரத்தில தேவனுடைய வெளிச்சம் மற்ற மக்கள் எங்களிட அந்த வெளிச்சத்தை காண்பார்கள். அது இந்த தேவனுடைய வழியில நாங்கள் நடக்கும் பொழுது கட்டளைகளை, கற்பனைகளை, வசனத்தின்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு அது ஜீவ வழியாக இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வை, நித்திய ஜீவனை எங்களுக்கு தருகிற வாழ்வாக இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாங்கள் ஒரு விளக்காக இயேசுடைய வெளிச்சத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு எங்களுக்குள்ள வளருகிறார். இயேசுவை போல நாங்கள் வாழ அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, நாங்கள் ஃபைனலாக போகும் பொழுது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. அவருடைய ஒரு ஒளியான சரீரம், எரிந்து கொண்டிருக்கிற சரீரம் எங்களுக்கு தரப்பட்டு ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு அவரோடு நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பாருங்க, நாங்கள் இப்படி அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே எங்களுடைய சரீரத்தை வெளிச்சமாக, ஒரு விளக்காக எங்களில மற்ற மக்கள் இயேசுடைய வெளிச்சத்தை காண வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு, நாங்கள் நற்கிரிகை செய்கிறவர்களாக மாற வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, மகிமை நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனுக்கு தான் கொடுக்க வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எங்களுடைய வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும் மற்றவர்கள். அப்பொழுதுதான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களில இயேசுடைய வெளிச்சம் இருக்கிறது. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாங்கள் இயேசு என்ற மலையில மற்ற மக்களுக்கு நாங்கள் இருப்பது அந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு நாங்கள் மறைந்து இருக்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய கிரிகைகள் எல்லாம் வெளிப்புறமாக இருக்க வேண்டும். மற்ற மக்கள் எங்களுடைய வெளிச்சத்தை, நற்கிரிகைகளை பார்க்க வேண்டும். அப்படித்தான் இயேசு வாழ்ந்து காட்டினார். நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவர் தேவனிடத்திலே இருந்த அந்த வசனங்களை, வெளிச்சத்தை பெற்று அவர் வெளிச்சம் உள்ளவராக ஜெபிப்பதன் மூலமாக முழுவதும் ஜெபித்தார், உபவாசம் இருந்தார். இப்படியாக
அந்த மெய்யான வெளிச்சத்தை பெற்று இயேசு ஒரு நன்மை செய்கிறவராக அந்த கலிலே எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக நற்கிரிகைகள் செய்கிறவராக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற இதை அவர் பிரசங்கப்படுத்தினார். இன்றைக்கும் அதே இதைத்தான் நாங்கள் அன்றைக்கு இஸ்ரவேலில் உள்ள மக்களுக்கு ஆரம்பித்து வைத்தார். சீடர்கள் அதை எல்லா நாடுகளுக்கும் அந்த வெளிச்சத்தை இயேசு அந்த வெளிச்சத்தை எல்லா நாடுகளிலேயும் போய் அந்த வெளிச்சத்தை கொடுத்து தங்களுடைய உயிரை விட்டார்கள். வித்து விதையாக நிலத்தில போடப்படுகிறது. இயேசுவுக்காக மறிக்கிறவர்கள் அந்த இந்தியா தேசத்தில தோமா வித்தாக இயேசுவுக்காக மறித்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இப்படியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையில இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இப்படியாக ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு தேசங்களுக்கு போய் அங்கு வித்தாக விழுந்து இயேசு என்ற மரம் எல்லா தேசங்களிலும் வளர்ந்தது. இன்றைக்கும் அமெரிக்கா தேசத்தில என்ற வித்து அமெரிக்கா தேசத்தில இனி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு எழுப்புதலை நோக்கி இப்படியாக நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும். எந்த நிலையிலே நாங்கள் இயேசுவை எந்த காரியங்கள் செய்தாலும் இயேசுவை பிரதிப்படுத்த வேண்டும். இயேசுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:15 சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுதாவது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டிலேயே நாங்கள் அப்படி செய்யும் பொழுது நாங்கள் இயேசுடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள். நாங்களும் அந்த பட்டணத்தில இந்த இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்திலே நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இயேசுவை போல நற்கிரியை செய்கிறவர்களாக ஒரு எழுப்புதலை நோக்கிய பயணத்தில நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் எல்லா தேசங்களிலேயும் அந்த இடத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக மற்றவர்கள் எங்களுடைய வாழ்வில வெளிச்சத்தை காண நாங்கள் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கற்றுத் தருகிறார். எப்படி நாங்கள் எங்களுக்குள்ள வெளிச்சத்தை உருவாக்குவது பாருங்கள். நாங்கள் லூக்கா 11:34 எங்களுடைய கண்ணை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பழைய பாவங்கள் அந்த கண்ணுக்கூடாக வரக்கூடாது. சரீரங்களுக்கூடாக அந்த பழைய பாவ வாழ்வு எங்களுடைய வாழ்வில வரக்கூடாது. அதற்காகத்தான் நாங்கள் இயேசுவோடு இணைய வேண்டும். வார்த்தையில இணைய வேண்டும், ஜெபத்தில இணைய வேண்டும், உபவாசத்தில இணைய வேண்டும். லூக்கா 11:34 சொல்லுகிறது, எங்களுடைய விளக்கு கண்ணில தான் இருக்கிறது. 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். பாருங்கள், துன்மார்க்கத்துல வாழுகிறவர்கள் அவர்களுடைய கண்களில இருள் காணப்படும். கெட்டதை பார்ப்பார்கள், கெட்ட காரியங்களை செய்வார்கள். நாங்கள் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி செய்திருக்கிறோம், பாவங்களை பார்ப்பது, கெட்ட காரியங்களை. ஆனால் இயேசு என்ற ஒளி வரும் பொழுது அந்த பாவ இருள் எங்களிடையே விட்டு அகன்று விடுகிறது. பாருங்கள், சீரியல்கள் எல்லாம் தொலைத்து விட்டோம், ஒறிந்து விட்டோம். பாருங்கள், இப்படியாகத்தான் இயேசு என்ற ஒளி வரும் பொழுது பாவ இருள் எங்களை இருக்கிற எல்லா பாவங்களையும் அந்த ஒளி வரும் பொழுது இருள் அகலுறதாக இருக்கிறது. எங்களுடைய சரீரம் ஒரு ஒளியுள்ள சரீரமாக மாறுகிறது. பாருங்கள், நாங்கள் இப்படியாக லூக்கா 11:35 பார்க்கும் பொழுது, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக. ஏதாவது பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஏதாவது தவறான காரியங்களை பார்க்கும் பொழுது அது இருள் அடைகிறதாக இருக்கிறது. கண் இருள் அடைகிறதாக இருக்கிறது, சரீரம் இருள் அடைகிறதாக இருக்கிறது. அதற்காக தான் யோசேப்பை போல பாவம் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது என்னுடைய மெய்யான தேவனுக்கு விரோதமாக
பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பாவத்துக்கு எங்களுடைய கண்களில சரீரத்தில இடம் கொடுக்கும் பொழுது பாருங்கள், புதிய ஏற்பாட்டின்படி ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே ஒரு பாவமாக இருக்கிறது. கண்களில் இச்சை இருக்கிறது, மாம்சத்தில் இச்சை இருக்கிறது, ஈவனத்தில பெருமை இருக்கிறது. இவற்றை நாங்கள் தேவனுடைய வெளிச்சத்தினால அந்த இருளை அகற்ற முடியும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேயும், உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உங்களுடைய கண்தான் விளக்கு. உங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இதற்காகத்தான் நாங்கள் ரோமர் 12 முதலாவது 2வது வசனத்தில நாங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாருங்கள், ஒரு இச்சை உள்ள மனிதனை தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த கண்கள் எங்களுக்கு இருளாக இருந்தது. இச்சை என்ற ஒரு பாவத்தோடு வாழ்ந்தது. சரீரம் இச்சை என்ற பாவத்தோடு வாழ்ந்தது. பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பு எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஒளி எங்களுடைய கண்களை பாதுகாக்கிறது, சரீரத்தை பாதுகாக்கிறது. பாருங்கள், இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். இன்றைக்கு மனிதர்கள், உலக மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் கூட சில பேர் இப்படியாக வாழுகிறார்கள். கண்களின் நிச்சயில, மாம்சத்தின் நிச்சயில, ஜீவனத்தின் பெருமையில. இயேசுவை அறிந்த பின்பு நாங்கள் அப்படி வாழக்கூடாது. பாருங்கள், சிலர் தவறான போதனைகள் மூலமாக கிருபை பாவம் பெருகின இடத்துல கிருபை பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் இந்த பாவம் செய்கிற மனிதர்களுக்காக கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது பாவம் செய்கிறதற்கு ஒரு அங்கீகாரமாக அவர் கொடுக்கவில்லை. நாங்கள் தெரிந்து கொண்டு பாவம் செய்யக்கூடாது, இதற்கு தண்டனை இருக்கிறது. இயேசுக்குள்ள வந்த பின்பு பிசாசு, பாருங்கள், பிசாசு பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது முன்னிருந்த நிலைமையிலும் பார்க்க பின்னிருந்த நிலைமை கேடு உள்ளதாக இருக்கும். இப்படியாக பிசாசுக்கு இடம் கொடுத்து வரும் பொழுது அவன் எங்களுக்கு கேடுகளை தருவான், நஷ்டத்தை தருவான். இப்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த உலகத்தில இருக்கிற இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அது இம்மைக்கும் எங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது. நஷ்டம் வராது, தூக்கம் வராது, கவலை வராது. நீதியின் பாதையில நாங்கள் நடக்கிறோம். அது இம்மையிலேயும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து தேவைகளை சந்தித்து நடத்துகிறதாக இருக்கிறது. மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிறது. பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியாக, இயேசு எங்களுக்கு தன்னுடைய உயிரியை பலியாக கொடுத்தார். பாவம் உள்ளது எங்களுடைய சரீரத்துக்காக பரிசுத்தமுள்ள சரீரம் அந்த சிலுவையில நொறுக்கப்பட்டது, குற்றப்பட்டது. ஆணிகள், பாருங்கள், கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், முன்முடியில ஆணிகள், கடைசியாக ஈட்டி குத்தப்பட்ட ஆணிகள், சவுக்கடிப்பட்ட ஆணிகள். இப்படியாக
ஒவ்வொன்றையும் நாங்கள் சரி நாங்கள் செய்கிற பாவத்துக்காக அவர் அந்த காயங்களை பெற்றார். வலது கையில செய்கிற பாவங்களுக்காக வலது கரம், இடது கையில செய்கிற பாவங்களுக்காக இடது கரம், நடந்து செய்கிற பாவங்களுக்காக இருதயத்தில செய்கிற பாவங்களுக்காக இருதயத்தில், இப்படியாக அவருடைய உடல் முழுக்க உளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் இந்த சகல பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் அவர் இந்த இரத்தத்தை சிந்தி விட்டார். பிற்கப்பட்டு பரிசுத்த சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம் தான், அழியாமை உள்ள சரீரமாக, உயிருள்ள சரீரமாக அவர் இன்றைக்கு காட்சி கொடுக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். காயங்களோடு பாருங்கள், தோமாவுக்கு தன்னுடைய காயங்களோடு, தோமா இதுதான் என்னுடைய காயங்களை தொட்டு பார், உனக்காக இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் பட்ட காயங்களை அவர் காட்டினதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கொத்த பேச தெரியாமல் பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில எல்லா நாடுகளிலேயும் பாவம் உள்ள அதிகாரிகள், அநேகமான நாடுகளில பாவம் உள்ள ராஜாக்கள், பாவம் உள்ள அதிகாரிகள், பாவமுள்ள சட்டங்களை அனுமதிப்படுகிறார்கள். நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை கொத்த பேச தெரியாமல் அந்த மெய்யான தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எங்களுடைய மனதை மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை இந்த மலைக்கு அழைத்து சென்று மறுரூபமானார். பரலோகம், பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் இந்த இடத்திலே இருப்பது நல்லது. அதுதான் பரலோக ராஜ்யத்தை அவர் அந்த இடத்துல அவர்களுக்கு காட்டினார். இப்படியாக மோசே, எலியா அவர்களோடு இடைப்பட்டார்கள். பாருங்கள், வானத்தில் இருந்து இவர் என்னுடைய தேவ குமாரன், இவரில் பிரியமாயிருங்கள் என்று வானத்திலே இருந்து சத்தம் வந்ததையும் அந்த பரலோக பாக்கியத்தை பார்த்த பேதுரு, பாருங்கள், நாங்கள் இந்த இடத்திலே இருப்பது, பாருங்கள், இந்த உலகம் ஒரு உபத்திரவமான உலகம். பாருங்கள், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். எங்களை ஜெயிக்க வந்து அவருடைய மறுரூபமான அவருடைய ராஜ்யத்தில் எங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். யோபு 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில பார்க்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். நீதிமானுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அபிஷேகத்தினால நாங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது எங்களுடைய விளக்கு இன்னும் பிரகாசமாக ஒவ்வொரு நாள் ஜெபித்து துதித்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய விளக்கு பிரகாசமாக அணைந்து விடாத விளக்காக இருக்கிறது. பாவத்தில் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால், பாவத்தில வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து விட்டால் அவனுடைய விளக்கு எரிய செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தொடர்ந்து பாவத்தில துன்மார்க்கத்தில வாழ்வீர்களாக இருந்தால் துன்மார்க்கனுடைய விளக்கு அணிந்து போகும், அவன் அடுப்பை நெருப்பும் அவிந்து போகும். பாருங்கள், துன்மார்க்கம் செய்தால் நீதிமொழிகள் 24:20வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். விளக்கு அடையும் பொழுது மரணம். துன்மார்க்கத்தில, பாவத்தில, சாபத்தில தொடர்ந்து வாழும் பொழுது அந்த விளக்கு அணைந்து போகிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. அவருடைய விளக்கு அணைந்து போகிற விளக்காக இருக்கிறது. அதற்காக தான் நீங்கள் எல்லாரும் இயேசு விளக்கில் வர வேண்டும். உங்களுடைய விளக்கை ஒளியேற்றுகிற தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில ஒரு புத்திசாலியான ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில பார்க்கும் பொழுது குணசாலியான ஸ்திரியை பற்றி பார்க்கிறோம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். பாருங்கள், அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. பல பெண்கள் குணசாலிகளாக இருந்தாலும் இந்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிற
இந்த குணசாலியார் சிஸ்திரி மேற்பட்டவளாக இருக்கிறாள். அவளுடைய விளக்கு, அவளுடைய குடும்பத்தில அவள் தான் விளக்காக இருக்கிறாள். அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்தை குறையாது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்வாள். பாருங்கள், ஒரு குணசாலியான ஸ்திரீ. அவள் ஒரு வேலை செய்கிறவர்களாக, அந்த வீட்டுக்கு தேவையான வருமானத்தை எடுக்கிறவர்களாக, குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர்களாக, அவள் ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாள். பாருங்கள், பொருட்களை வாங்கி விற்பது, குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களை கொடுப்பது. பாருங்கள், அவர் அதிகாலையில நீதிமொழிகள் 31:15 இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். வேலைக்காரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறாள். வயலை வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தில் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இப்படியாக அவள் ஒரு வியாபார கப்பலை போல அவள் செய்கிறாள். பாருங்கள், தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்துகிறாள். தொழில் செய்கிறதில்லை, குடும்பத்தை பார்க்கிறதில்லை, இப்படியாக கணவனை பார்க்கிறதில்லை. இருட்டோடு எழுப்பி வேலை செய்கிறவர்களாக ஒரு வேதாகமத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு குணசாலியான ஸ்திரியை தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். பாருங்கள், இன்றைக்கு இந்த நாடுகளிலேயும் பாருங்கள், இப்படியாக தையல் மிஷின் வேலைகளை வைத்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை தேடிக்கொள்கிறார்கள். ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பாருங்கள், பலர் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறாள், கணவனை கவனிக்கிறாள், பிள்ளைகளை கவனிக்கிறாள், அதோடு வேலை செய்கிறவர்களை கவனிக்கிறாள். அத்தோடு அவள் ஏழையான குடும்பங்களுக்கும் அவள் கரங்களை நீட்டுகிறாள். பாருங்கள், ஏழைகளையும் விடக்கூடாது. தேவனுடைய பார்வையில ஏழைகள் இயேசுவாக இருக்கிறார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தன் வீட்டார் அனைவருக்கும் புரை உடுத்துகிறதால் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். பாருங்க, குளிருக்கான கம்பளிகளை அவள் செய்கிறவர்களாக அவள் இருக்கிறாள். கம்பளங்களை திறக்க உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பாக இருக்கிறது. இப்படியாக புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கட்சிகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவளுடைய பலமும் அலங்காரமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இப்படியாக சோம்பலாக வாழாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோமுக்கமாய் இருக்கிறாள். தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு இப்படியாக அவள் குடும்பத்தினால, கணவனால புகழப்படுகிறாள், பிள்ளைகளால புகழப்படுகிறாள். அப்படியாக இன ஜனங்களால புகழப்படுகிறாள். நாங்கள் 31:30 வசனத்துல பார்க்கும் பொழுது, சௌந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயப்பட்டதன்படி நடக்கிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. இப்படியாக என்னுடைய விளக்கு அணியாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் வாழ போற தேசத்தையும் இந்த உலகத்தில இருள் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, பகல் இரவு. நாங்கள் வாழ போற தேசத்தில பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 21 23 வசனத்துல பார்க்கும் பொழுது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பாருங்கள், அவருடைய ராஜ்யத்திலே
அவர்தான் வெளிச்சமாக அவருடைய வெளிச்ச ராட்சியத்தில எங்களுக்கு வெளிச்சமான ஒரு விடயத்தை தந்து அவரோடு வாழ போகிறோம். அவர்தான் எங்களுக்கு விளக்காக இருக்கிறார். ஆதலால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வெளிச்சத்தை அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் அவருடைய வசனத்தின் மூலமாக அதை கடைப்பிடித்து நடப்பதன் மூலமாக நாங்கள் அதை இந்த உலகத்திலேயே வெளிச்சமாக வாழ முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எங்களுடைய தேவனுடைய ராட்சியத்தில அங்கு ராக்காலம் இல்லை, இரவே இல்லை. பாருங்கள், இரவு பிசாசை ஒரு களவு நடக்கிற நேரங்களாக இருக்கிறது. இரவில்லாத ஒரு ராட்சியத்துல நாங்கள் வாழப்போகிறோம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கம் சூரியனுடைய வெளிச்சமும் அவைகளுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அவரோடு வாழுவார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலேயும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பார்த்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் விளக்கோடு எண்ணெயை வைத்திருந்தார்கள். 5 கன்னிகைகள் அந்த எண்ணெய் இல்லாமல் இருந்தார்கள். பாருங்கள், மணவாளன் வந்த பொழுது அவர்கள் கதவு பூட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளோடு எங்களுக்குள்ள இருக்கிற விளக்கு கண்ணில இருக்கிறது, சரீரத்தில இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனது விளக்கு என்னைய செய்தி இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் மக்காய், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் மக்காய். என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது கருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களுடைய விளக்கை தேவன் எரிய செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய கண்களில் உங்களுடைய விளக்கு வேண்டும், என்னுடைய சரீரத்தில் உங்களுடைய வெளிச்சம் வேண்டும். இந்த பாவத்துக்கு எங்களுடைய கண்கள் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் வராதபடி எங்களை காத்து கொள்ளுங்க என்று நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொருவருடைய சரீர உலக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளினாலே என்னுடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடி உம்முடைய வெளிச்சத்தில உம்முடைய விளக்கு எனக்கு மேலே எரிந்து நான் இந்த மக்களுக்கு ஒரு எழுப்புதலை காண நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தபடியாக நான் உங்களுக்கு ஆஜபிக்கிறேன். கிருபை முழக்கவும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய விளக்கையும் கண்களை சரீரத்தை உம்முடைய வெளிச்சத்தினால நிரப்புவீராக. பழைய பாவ கண்களின் இச்சைகள் அவரிடத்தில் வராதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி அவருடைய கண்களை காத்துக்கொள்ளும். சரீரத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களையும் உமக்கு ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொருட்படுப்பீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள்
தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் அவருடைய கண்களை சரீரத்தை உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரும் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஒருவரும் விடப்பட்டு விடக்கூடாது. ஆவியானவரே, நீர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்த தேவரல் அல்லவா? நீர் எல்லா மக்களுக்கும் நன்மைகளை செய்து அனுப்பின தேவன் அல்லவா? இந்த நேரத்தில் எல்லா மக்களும் மறுவர்களுக்கு கேட்க போகிற ஒவ்வொரு மக்களை நீருடைய பரிசுத்த ஆவினால அவருடைய விளக்குகளை எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கண்களில வெளிச்சம், சரீரத்தில வெளிச்சம், உமக்கு பிரியமான வெளிச்சமாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த கடைசி காலத்தில ஒரு எழுப்புதலுக்காக 5 கண்ட மக்களும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாக உடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவருடைய நுகங்களும் இந்த நேரத்தில் முறிக்கப்படுவதாக. உடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ கூடாக கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய விளக்கை நீர் எரிய வைக்கிறதற்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த நாளை முறியாமலும் அங்கு எரிகிற திரியை அணையாமலும் நீர் எரிக்கிறதவராக இருக்கிறீர். ஒவ்வொருவரை நீர் எரிப்பிக்க அவருடைய வெளிச்சங்களை எரிக்க வைக்கிறதற்காக நன்றி. உடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட இரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அருமையான வார்த்தை இல்லாம நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அவர் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து நாங்கள் எங்களை அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்தும் பொழுது நாங்கள் அநேகருக்கு இன்னும் அதிகமாக வெளிச்சமா இருக்க வேணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கூறுறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை அதிகமாக மற்றவருக்கு நாங்கள் காண்பித்ததற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கி அவர் வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி எங்களை அவர் பாதுகாத்து வருகிறார். இருந்தாலும் அதிகமாக அவருக்குள்ள நாங்கள் எங்களை சுயம் சாம்பலாக மாறுவதற்கு இன்னும் அதிகமாக எங்களை பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஜீவிப்பதற்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி பாஸ்டர். God bless you. Amen. God bless you, sister. God bless you. Amen.